குட் மார்னிங். இந்த வீடியோவில் வந்து நம்ம கிராஃப் தியரி கிளாஸில் ட்ரீஸ் சாப்டரில் ஸ்பேனிங் ட்ரீஸ் இதை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம போன 2 வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா வந்து ட்ரீஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துருந்தோம். ட்ரீஸ் ரிலேட்டடான தியரம்ஸும் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்து ஆல்ரெடி நம்ம சப்கிராஃப் அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷன் வந்து நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். எந்த கிராஃபுக்குமே வந்து சப்கிராஃப் வரைய முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ ட்ரீ அப்படிங்கிற இந்த கிராஃபுக்கும் நம்மளால் சப்கிராஃப் வரைய முடியும். Now we shall study the tree as a subgraph of another graph. ஸோ இப்போ இந்த ட்ரீ அப்படிங்கிறதே வந்து ஏதோ ஒரு கிராஃபோட சப்கிராஃபாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ட்ரீ தான். ஓகேவா? ஸோ இந்த ட்ரீ அப்படிங்கிறது இந்த கிராஃபோட சப்கிராஃபாக வந்து இருக்குது. ஸோ இப்படி இருக்குது அப்படின்னா a given graph has numerous subgraph. ஸோ நம்ம இப்படி ஒரு கிராஃப் ஜியை கன்சிடர் பண்ணோன்னா இதுக்கு நிறைய சப்கிராஃப்ஸ் நம்மளால் வரைய முடியும் ஃப்ரம் இ எட்ஜஸ். ஸோ ஒரு கிராஃபில் இ எட்ஜஸ் இருந்துச்சு அப்படின்னா 2 power e டிஸ்டிங்க்ட் காம்பினேஷன்ஸ் வந்து பாசிபிள். ஸோ அப்படி வரையக்கூடிய சப்கிராஃப்ஸ் எல்லாமே வந்து ட்ரீயாகவும் வந்து இருக்கலாம். அந்த ட்ரீஸ் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம பார்க்கக்கூடியது என்னது அப்படின்னா வந்து ஸ்பேனிங் ட்ரீ அப்படிங்கிறது தான் வந்து இந்த செக்ஷனில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ட்ரீயை வந்து ஸ்பேனிங் ட்ரீ அப்படின்ட்டு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா T is subgraph of G and contains all the vertices of G. ஒரு ட்ரீயை வந்து ஸ்பேனிங் ட்ரீ அப்படின்ட்டு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா அது இந்த கிராஃபில் உள்ள எல்லா வேர்டிசஸையுமே வந்து கண்டெயின் பண்ணி இருக்கக்கூடியதாக இருக்கணும். எட்ஜஸ் வந்து கம்மியாக இருக்கலாம், பட் வேர்டிசஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து ஸ்பேனிங் ட்ரீ அப்படின்ட்டு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் த சப்கிராஃப்ஸ் இன் ஹெவி லைன்ஸ் இன் ஃபிகர் 3.17 இஸ் ஏ ஸ்பேனிங் ட்ரீ. ஸோ 3.17 அப்படிங்கிற கிராஃபை வந்து கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் இந்த டார்க் லைன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த கிராஃப் ஜியாக கன்சிடர் பண்ணுங்க. இதில் இந்த டார்க் லைன்ஸ் இருக்குல்ல, இந்த டார்க் லைன்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் ஸ்பேனிங் ட்ரீ. அதாவது இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது. இந்த மாதிரி ஒரு ட்ரீயை வந்து ஸ்பேனிங் ட்ரீ அப்படின்ட்டு சொல்லலாம் இந்த கிராஃபுக்கு. ஓகேவா? சரி, ஏன்னா இதில் எல்லா வெர்டிசஸுமே வந்து நமக்கு கவர் ஆகிடுது. Since the vertices of G are barely hanging together in a spanning tree, it is also called the skeleton of the original graph. So spanning tree-யை பொறுத்த வரையில் ஒரிஜினல் கிராஃபில் உள்ள எல்லா வெர்டிசஸுமே வந்து கவர் ஆயிரணும் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருக்கிறதுனால இந்த ஸ்பேனிங் ட்ரீயை சில சமயம் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா வந்து skeleton of the graph அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதனோட டெஃபினேஷன். சின்ஸ் ஸ்பேனிங் ட்ரீஸ் ஆர் த லார்ஜஸ்ட் ட்ரீ அமாங் ஆல் ட்ரீஸ், இட் இஸ் ஆல்சோ குவைட் அப்ராக்சிமேட் டு கால் a ஸ்பேனிங் ட்ரீ as த மேக்ஸிமல் ட்ரீ. ஸோ ஒரு பெரிய கிராஃப் இருக்குது அப்படின்னா இந்த கிராஃபுக்கு வந்து நம்ம சப்கிராஃப்ஸ் வரைகிறோம். சப்கிராஃபில் வந்து நிறைய கிராஃப் வந்து ட்ரீயாக இருக்குது அப்படின்னா அந்த ட்ரீலேயே வந்து இதை வந்து நம்ம ஸ்பேனிங் ட்ரீ அப்படின்ட்டு சொல்கிறோன்னா அதுதான் மேக்ஸிமல் அப்படின்னும் வந்து நமக்கு கிடைக்கும். ஸ்பேனிங் ட்ரீஸ்லேயே ஆர் த லார்ஜஸ்ட் ட்ரீஸ் அமாங் ஆல் ட்ரீஸ். ஒரு கிராஃபுக்கு நிறைய சப்கிராஃப் வரைகிறோம். அந்த சப்கிராஃபில் வந்து நிறைய ட்ரீஸ் இருக்கலாம். அந்த ட்ரீஸ்லேயே வந்து லார்ஜஸ்ட் ட்ரீ தான் வந்து கண்டிப்பாக எப்படிப்பட்ட கிராஃபாக இருக்கும்னா ஸ்பேனிங் ட்ரீயாக வந்து இருக்கும். ஏன்னா சில ட்ரீஸில் வந்து வெர்டிசஸ் வந்து விடுபட்டு போகலாம். எல்லா வெர்டிசஸும் சேர்ந்தது தான் ஸ்பேனிங் ட்ரீன்னு சொல்கிறோம். ஸோ அப்போது ஸ்பேனிங் ட்ரீங்கிறது தான் வந்து மேக்ஸிமல் ட்ரீயாக வந்து இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து மேக்ஸிமல் ட்ரீ அப்படின்னும் வந்து நம்ம சொல்லிக்கலாம். It is also to be noted that a spanning tree is defined only for a connected graph. ஸோ கனெக்டட் கிராஃபுக்கு மட்டும்தான் நம்மளால் ஸ்பேனிங் ட்ரீயை வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஏன்னா ட்ரீங்கிறதே வந்து கனெக்டட் அப்படிங்கிறதுனால. சப்போஸ் கிராஃப்ஸ் வந்து டிஸ்கனெக்டடாக இருந்தது அப்படின்னா நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து இருக்கும். அப்போது ஈச் காம்பனண்ட் ஆஃப் எ டிஸ்கனெக்டட் கிராஃப்
டஸ் ஹேவ் ஸ்பேனிங் ட்ரீ. ஸோ கிராஃபே டிஸ்கனெக்டடாக இருந்ததுன்னா இந்த காம்பனண்ட்டுக்கு தனியாக ஸ்பேனிங் ட்ரீ வரைய முடியும், இந்த காம்பனண்ட்டுக்கு தனியாக ஸ்பேனிங் ட்ரீ வரைய முடியும், அடுத்த காம்பனண்ட்டுக்கு தனியாக நம்மளால் ஸ்பேனிங் ட்ரீஸ் வரைய முடியும். ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் தனித்தனியாக ஸ்பேனிங் ட்ரீ வரைய முடியும். பட் ஜென்ரலாக நம்ம ஸ்பேனிங் ட்ரீ வந்து ஒரு கனெக்டட் கிராஃபுக்கு தான் வந்து ட்ரா பண்ணுவோம். ஓகேவா? சரி. thus a disconnected graph with k components have spanning forest consist of spanning trees. அப்போ k components உள்ள ஒரு disconnected கிராஃபுக்கு நம்மளால் k different types of spanning trees-ஐ வந்து நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா வந்து வரைய முடியும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேவா? சரி. ஸோ இஃப் ஜி ஹேஸ் நோ சர்க்கியூட், நம்ம சர்க்கியூட்லெஸ் கிராஃபை வந்து கன்சிடர் பண்ணுறோன்னா, அதாவது சைக்கிள் இல்லாத கிராஃபை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோன்னா, நம்ம கன்சிடர் பண்ணுற அதே கிராஃபை தான் அந்த கிராஃபுக்கு ஸ்பேனிங் ட்ரீ அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஜி அப்படின்னா இந்த கிராஃபுக்கு இதே கிராஃப் தான் வந்து ஸ்பேனிங் ட்ரீயாக வந்து இருக்கும். ஏன்னா எல்லா வெர்டிசஸுமே வந்து நமக்கு கவர் ஆகணும் அப்படிங்கிறதுனால. சப்போஸ் அப்படி இல்லாமல் ஜி ஹேஸ் அ சர்க்கியூட். ஸோ சர்க்கியூட் இருந்துச்சு அப்படின்னா டெலீட் அண்ட் எட்ஜ் ஃப்ரம் த சர்க்கியூட். ஒரு எட்ஜை வந்து நம்ம டெலீட் பண்ணி ஒரு கிராஃபாக வரைவோம். ஸோ இது வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஸ்பேனிங் ட்ரீயாக வந்து இருக்கும். அப்படி இல்லாமல் ஒரு எட்ஜு டெலீட் பண்ணியும் வந்து நமக்கு ஸ்பேனிங் ட்ரீ கிடைக்கல அப்படின்னா அகைன் இந்த கிராஃப்லையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அகைன் ஒரு எட்ஜை வந்து நம்ம டெலீட் பண்ணணும். ஸோ அப்படி நம்ம டெலீட் பண்ணிகிட்டே போகும்போது நமக்கு லாஸ்ட்டு கிடைக்கக்கூடிய கிராஃப் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்பேனிங் ட்ரீயாக வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா ஒரு ரிசல்ட் வந்து எந்த ஒரு கனெக்டட் கிராஃபுக்குமே வந்து அட்லீஸ்ட் ஒன் ஸ்பேனிங் ட்ரீ இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? இது வந்து ஒரு தியரம், பட் இதுக்கு வந்து ப்ரூஃப் வந்து கிடையாது. எவ்ரி கனெக்டட் கிராஃப் ஹாஸ் அட்லீஸ்ட் ஒன் ஸ்பேனிங் ட்ரீ. சரி. An edge in a spanning tree is called the branch of T. An edge that is not in a spanning tree is called the chord of G. ஓகேவா? சரி. ஸோ இதே கிராஃபையே நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எட்ஜு பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பேனிங் ட்ரீயில் வந்து இல்லை. ஓகேவா? அப்போ இந்த எட்ஜு ஈயை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வந்து கார்டு அப்படின்ட்டு சொல்கிறோம். அதை மாதிரி பார்த்திங்கன்னா இந்த எட்ஜு வந்து நம்மளோட ஸ்பேனிங் ட்ரீயில் வந்து இருக்குது. அப்போ இந்த எட்ஜு கேவை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வந்து பிரான்ச் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ பிரான்ச்சுனா என்ன, கார்டுனா என்னன்னு பார்த்துக்கோங்க. நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிற கிராஃப் ஜீன் இருக்குது, அதில் உள்ள எட்ஜு வந்து நம்மளோட ஸ்பேனிங் ட்ரீலையும் இருந்துச்சு அப்படின்னா அந்த எட்ஜுக்கு பேர் பிரான்ச்சு. அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் வந்து நம்ம கார்டு அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளே நீங்கள் பாருங்கள். இதில் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த B1 B2 B3 B4 B5 B6 இது எல்லாமே வந்து பிரான்ச்சு, அது தவிர உள்ள எட்ஜஸ் எல்லாமே வந்து கார்டு. ஏன்னா நம்ம இந்த B1 B2 B3 B4 B5 B6 இதை தான் வந்து நம்ம ஸ்பேனிங் ட்ரீயாக வரைகிறோன்னு சொல்லிட்டோம். ஸோ ஸ்பேனிங் ட்ரீயில் இருக்கிற எட்ஜை தான் வந்து நம்ம பிரான்ச் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இந்த டார்க் லைன்ஸ் உள்ளது எல்லாமே பிரான்ச்சு, அப்படி இல்லாத லைன்ஸ் எல்லாமே வந்து கார்டு அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேவா? சரி. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் சம்டைம்ஸ் கன்வீனியன்ட் டு கன்சிடர் எ கிராஃப் ஜி ஆஸ் யூனியன் ஆஃப் த சப்கிராஃப்ஸ். ஸோ யூனியன் ஆஃப் சப்கிராஃப்ஸாகவும் வந்து நம்ம ஜியை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? டி யூனியன் T dash is equal to G where T dash is the complement of T. ஓகேவா? அதாவது நான் இப்படி வந்து ஒரு 4 புள்ளி வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த 4 புள்ளி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா டீங்கிறது வந்து ட்ரீ. ஓகேவா? அதில் இப்படி வந்து ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் டி டேஷ் அப்படின்ட்டு ஒன்று எடுத்துக்கிறேன். அதில் இப்படி வந்து எட்ஜஸ் இருக்குது. ஓகேவா? இந்த டி யூனியன் டி டேஷ் இருக்குல்ல, இது எப்படிப்பட்ட கிராஃபாக இருக்கும்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராஃபு தான் வந்து டி யூனியன்
T dash. ஓகேவா? ஸோ வேர் T is the spanning tree. ஸோ இங்கே டீங்கிறது வந்து கண்டிப்பாக ஸ்பேனிங் ட்ரீ தானே, ஏன்னா எல்லா எட்ஜஸுமே வந்து கவர் ஆகுது. அண்ட் T dash is the காம்ப்ளிமெண்ட் ஆஃப் டி. டி டேஷுங்கிறது வந்து டீயோட காம்ப்ளிமெண்ட்டாகவும் வந்து இருக்குது. ஓகேவா? சின்ஸ் த சப்கிராஃப் டி டேஷ் இஸ் த கலெக்ஷன் ஆஃப் ஆல் கார்ட்ஸ், இட் இஸ் குவைட் அப்ராப்ரியேட் டு ரெஃபர்ட் ஆஸ் த கார்டு செட். ஸோ அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம்னா வந்து கார்டு செட் அப்படின்ட்டு சொல்லலாம். சரி, ஸோ நெக்ஸ்ட் ஒரு தியரம் தான், இதுக்கும் ப்ரூஃப் கிடையாது. தியரம் என்னது அப்படின்னா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எனி ஆஃப் இட்ஸ் ஸ்பேனிங் ட்ரீஸ், நம்ம ஜி அப்படிங்கிற ஒரு கிராஃபை வந்து கன்சிடர் பண்ணிக்கிடுவோம். அந்த கிராஃபுக்கு வந்து நம்ம ஸ்பேனிங் ட்ரீ வரைவோம். ஸோ ஸ்பேனிங் ட்ரீ அப்படிங்கிற கான்செப்டை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா n வெர்டிசஸ் அண்ட் e எட்ஜஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஹேஸ் n-1 ட்ரீ பிரான்ச்சஸ், அதில் n-1 பிரான்ச்சஸ் இருக்கும், e-n+1 கார்டு இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒன் வேர்டில் கேட்கக்கூடியது. இதுக்கு வந்து ப்ரூஃப் கிடையாது. n வெர்டிசஸ் இருக்குது, e எட்ஜஸ் இருக்குது அப்படின்னா n-1 பிரான்ச்சஸ் இருக்கும், e-n+1 கார்டு வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ரிசல்ட்டு. ஸோ மேலே கன்சிடர் பண்ணியிருக்கிற இதே கிராஃபியே நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா மொத்த டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் வந்து 7 இருக்குது அந்த கிராஃபில். மொத்தம் 14 எட்ஜஸ் வந்து இருக்குது. இந்த B1 to B6 தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லியிருக்கிறோம்னா பிரான்ச்சஸ்ன்னு சொல்லியிருக்கிறோம். 8 கார்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம். ஓகேவா? அப்போ பிரான்ச்சஸ் அப்படிங்கிறது வந்து n-1, கார்டுங்கிறது வந்து e-n+1 அப்படிங்கிறது வந்து ட்ரூவாக இருக்குதா? ஸோ இந்த ரிசல்ட் வந்து ட்ரூ அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இஃப் வி ஹாவ் அன் எலக்ட்ரிக்கல் நெட்ஒர்க், ஸோ அப்போ நமக்கு வந்து எலக்ட்ரிக்கல் நெட்ஒர்க் இருக்குது, அதில் இ எட்ஜஸ் இருக்குது, n வெர்டிசஸ் இருக்குது அப்படின்னா வாட் இஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வி மஸ்ட் ரிமூவ் டு எலிமினேட் த சர்க்யூட் அப்படின்ட்டு கொஸ்டின் வந்து நமக்கு ரைஸ் ஆகலாம். அதாவது இதை மாதிரி வந்து ஒரு சைக்கிள் உள்ள எட்ஜஸ் வந்து இருக்குது, n எட்ஜஸ் வந்து இதில் இருக்குது, n வெர்டிசஸ் வந்து இருக்குது, e எட்ஜஸ் இருக்குது அப்படின்னா மினிமமாக எத்தனை எட்ஜஸை வந்து ரிமூவ் பண்ணோன்னா இதில் வந்து சைக்கிள் வந்து ரிமூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து e-n+1 அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 1 2 3 4 5 6 வெர்டிசஸ் வந்து இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 எட்ஜஸ் வந்து இருக்குது. ஓகேவா? அப்போது 8 - 6 + 1 அப்படின்ட்டு பார்க்கும்போது 3 எட்ஜஸை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து ரிமூவ் பண்ணணும். 3 எட்ஜஸை ரிமூவ் பண்ணால் தான் இதுலேருந்து சைக்கிள் ரிமூவ் ஆகும். அந்த 3 எட்ஜஸ் எது பார்த்தீங்க அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணுங்கள், இதை ரிமூவ் பண்ணுங்கள், இதை ரிமூவ் பண்ணுங்கள். இந்த 3 எட்ஜையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து இதுலேருந்து சர்க்யூட் வந்து போயிடும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த பேராவில் வந்து சொல்லியிருப்பாங்க. மினிமம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் நீடட் டு எலிமினேட் த சர்க்யூட் அப்படின்னா. சிமிலர்லி இஃப் வி ஹாவ் எ ஃபார்ம் கன்சிஸ்டிங் ஆஃப் த 6 walled plots ஆஃப் லேண்ட். ஸோ 6 walled plot ஆஃப் லேண்ட் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? 1 2 3 4 5 6 plots லேண்ட் வந்து இருக்குது. அண்ட் தீஸ் பிளாட்ஸ் ஆர் ஃபுல் ஆஃப் வாட்டர். அந்த பிளாட்ஸில் ஃபுல்லாக வாட்டர் இருக்குது. அப்போது மினிமமாக எத்தனை வால்ஸ் நம்ம உடச்சி விட்டோன்னா எல்லா வாட்டரும் வந்து வெளியே போகும் அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டின். ஓகேவா? ஸோ எத்தனை வாலை உடச்சி விடணும் அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டின். 3 4 5 6 7 8, இது வந்து ஒரு 9, இது வந்து ஒரு 10. இதுதான் அந்த 10 வெர்டிசஸ். மொத்தம் இந்த கிராஃபில் எத்தனை வெர்டிசஸ் இருக்குது அப்படின்னா 10 வெர்டிசஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 and 6 7 8 9 10 11 12 13 14. இன்னும் ஒரு லைன் உண்டு. டோட்டலாக 15 லைன்ஸ் வந்து உண்டு. n = 10 and e = 15. ஓகேவா? நம்ம e-n+1 பார்த்தோன்னா ஆன்சர் வந்து 6 வருது. அப்போ 6 வால்ஸை நம்ம வந்து ப்ரோக் பண்ணாதான் இந்த தண்ணி எல்லாமே வந்து வெளியே போக முடியும். ஓகேவா? இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸுக்கு இந்த பிரான்ச்சு கார்டு அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து யூஸ் ஆகும்.
சரி, நெக்ஸ்ட்டு வந்து ரேங்க் அண்டு நல்லிட்டி அப்படிங்கிற இந்த கான்செப்ட். வென் சம்ஒன் ஸ்பெசிஃபைஸ் எ கிராஃப், first thing he is most likely to mention is number of vertices and the number of edges. ஸோ நம்ம கிராஃப் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பற்றி பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னாலே மெயினாக நம்ம ஃபஸ்ட்டு நோட் பண்ணக்கூடியது வந்து நம்பர் ஆஃப் த vertices அண்ட் நம்பர் ஆஃப் த எட்ஜஸ், நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் த காம்போனன்ட்ஸ். இதை பற்றி எல்லாமே தான் வந்து நம்ம பேசுவோம். நம்பர் ஆஃப் வெர்டிசஸை என்னன்னு டினோட் பண்ணிக்கலாம், நம்பர் ஆஃப் எட்ஜஸை ஈன்னு டினோட் பண்ணிக்கலாம், நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸை வந்து நம்ம கே அப்படின்ட்டு டினோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி டினோட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எப்படி ரிலேட் பண்ணுறது, என்னு இ கே இது எல்லாத்தையுமே வந்து எப்படி ரிலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எவ்ரி காம்பனண்ட் ஆஃப் எ கிராஃப் மஸ்ட் ஹாவ் அட்லீஸ்ட் ஒன் வெர்டெக்ஸ் நமக்கு தெரியும். ஓகேவா? ஒவ்வொரு காம்பனண்ட்லையும் வந்து நமக்கு குறைஞ்சது ஒரு வெர்டெக்ஸ் ஆவது இருக்கும் அப்படின்ட்டு தெரியும். அப்போ கே காம்பனன்ட்ஸ் எடுத்தோன்னா அதில் வந்து குறைஞ்சது கே வெர்டிசஸ் ஆவது இருக்கணும். அதனால n greater than or equal to k. Moreover, number of edges in the component can be no less than the number of vertices minus 1. ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்து நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் வந்து என்னன்னு எடுத்தோம் அப்படின்னா அப்போது நம்பர் ஆஃப் எட்ஜஸ் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சது n-1 ஆவது இருக்கணும் அப்படின்ட்டு தெரியும் ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும். அப்போ கே காம்பனண்ட்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா இ மஸ்ட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு n-k அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அப்போ இதை வந்து ஒரே சைடு கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா இ -n + k மஸ்ட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் நமக்கு. ஓகேவா? ஸோ அதை தான் வந்து நமக்கு இங்கே சொல்லியிருப்பாங்க, இ -n + k அப்படிங்கிறது வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு. அது மாதிரி n கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கேனா n - kவும் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இந்த கான்செப்ட் இஎன்கே இதை வச்சு தான் வந்து நமக்கு ரேங்க்கு நலிட்டி அப்படிங்கிற ரெண்டு வந்து டிஃபைன் ஆகுது. ஓகேவா? ரேங்க் இஸ் நத்திங் பட் n - k, அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் மைனஸ் காம்பனன்ட்ஸ். நலிட்டி இஸ் நத்திங் பட் இ -n + k, நம்பர் ஆஃப் எட்ஜஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ். இதுதான் வந்து ரேங்க்குக்கும் நலிட்டிக்கும் உண்டான definition. The rank of a connected graph is n-1 and the nullity is e - n + 1. கனெக்டட் கிராஃபாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு காம்பனண்ட்டு தான் இருக்குதுன்னு தெரியும். அப்போ அதனோட ரேங்க் வந்து n-1, வேர் n இஸ் த நம்பர் ஆஃப் வெர்டிசஸ். ஓகேவா? அப்போ மொத்தம் 8 வெர்டிசஸ் இருக்கிற ஒரு கிராஃபுக்கு வந்து ரேங்க் என்னன்னு கேட்டாங்கன்னா ரேங்க் வந்து 7 அப்படின்ட்டு இதிலேருந்து சொல்லிடலாம். ஸோ இதை மாதிரி நலிட்டி அப்படிங்கிறது வந்து e - n + 1. அப்போ கம்ப்ளீட் கிராஃப் ஆன் 5 வெர்டிசஸுக்கு வந்து நலிட்டி என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா கம்ப்ளீட் கிராஃபுக்கு வந்து நம்பர் ஆஃப் எட்ஜஸ் வந்து நமக்கு தெரியும்ல, டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இன்ட்டு எட்ஜஸ் p × p - 1ன்னு. ஸோ அப்போ இதில் வந்து 5 வெர்டிசஸ் இருந்ததுன்னா 10 எட்ஜஸ் வந்து இருக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அப்போ 10 - 5 + 1 போடும்போது 6 அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு நலிட்டியாக கிடைக்கும் 5 வெர்டிசஸ் உள்ள கம்ப்ளீட் கிராஃபுக்கு. ஸோ இந்த மாதிரி ரேங்க்கு நலிட்டி எல்லாமே வந்து நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் எட்ஜஸ் அண்ட் காம்பனன்ட்ஸை வச்சுக்கிட்டு நம்ம டிஃபைன் பண்ணிக்கிட முடியும். ஸோ இட் மே ஆல்சோ பி நோட்டட் தட் rank of G is nothing but the number of branches in any spanning tree. Nullity of G is nothing but the chord in G. Therefore, rank plus nullity is equal to the number of edges. ஏன்னா branches, chord இது எல்லாம் சேர்ந்தது தான் டோட்டல் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். டோட்டல் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இஸ் நத்திங் பட் branches ப்ளஸ் chord இது ரெண்டுமே சேர்ந்தது தான் கிராஃப் ஜியில் உள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் எட்ஜஸ்ன்னு தெரியும். அப்போ branches இஸ் நத்திங் பட் ரேங்க்கு, chord இஸ் நத்திங் பட் nullity அப்படின்னா ரேங்க் ப்ளஸ் nullity ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இன் ஜி அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ nullity of a graph is also referred as the cyclomatic number. ஸோ find the cyclomatic number அப்படின்னும் கேட்கலாம். நல்லிட்டியை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து cyclomatic number அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும்.
சரி. ஸோ அப்போ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்பேனிங் ட்ரீ அப்படின்னா என்ன அப்படிங்கிற இந்த செக்ஷனை தான் வந்து பார்த்துருந்தோம். இதில் பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ இதில் எல்லாமே டெஃபனிஷன்ஸ் தான் வந்துச்சு, தியரம் எல்லாம் வந்து வரல. அப்புறம் பிரான்ச்னா என்ன, கார்டுனா என்னங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ பிரான்ச்சுக்கும் கார்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ ரேங்க் அண்ட் நலிட்டினா என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதோட வந்து நமக்கு செகண்ட் யூனிட் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவில் பாருங்கள். தேர்ட் யூனிட்டை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம்.